இது ஒரு A3 பேப்பர். இந்த A3 பேப்பரில் நான் வரைஞ்சதில் இருக்கிற மோஸ்ட் டீட்டெயில்டு மாங்காய் பேனில் நான் வரைய போகிறேன். இது ஏன்டா வரையுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ட்ராயிங் டேபிளுக்கு முன்னாடி இருக்க செவரு ரொம்ப பிளெயினாக இருக்குது. இது இங்கே A3 சைஸில் ஒட்டி வச்சு சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மாங்காய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹைக்யூ. இது அவ்வளோ டீட்டெயிலாக இருந்தாலும் ஹைக்யூ வாட்சஸ் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தரும். இது இன்னும் அடிமை அடாப்டேஷன் வரல, ஆனால் இதுதான் நான் வரைவேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்குடா இப்போ நீ இதில் வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் இன்னும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் பண்ணி முடிக்க போகிறேன். அப்படியே அதை ஒட்டினோன்னே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வீடியோ எண்டிங்கில். ஸோ நேற்று நைட்டு வீடியோ பண்ணிட்டு காலையில் ஆயிடுச்சு கைஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி. ஒரு டைம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ 10 மணி தானே ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிப்போம். முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்துருச்சு. அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தால் ஒரு மணி நேரம் முன்னாடி நிற்க வச்சுருப்பேன். அது இன்னும் இப்படி தான் இருக்குது. இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வரையும் போது ஒரு ஹிண்ட்ரன்ஸாகவே இருக்கும். அதனால் இதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும். இது பின்னாடி மடிச்சிட்டாலும் அது ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் ஆகிடும். அதனால் நான் சொன்ன மாதிரி இது ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரோம். இப்போ டைம் என்ன தெரியுமா? இப்போ டைம் வந்து 10:22. நம்ம 11க்கு தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் 10:22 ஆகிடுச்சு. அந்த பேப்பர் இஷ்யூ சால்வ்டான்னு பாருங்கள். பேப்பர் இஷ்யூவோட இப்போ அது அந்த எல்லா என்கிட்ட இருக்க எல்லா ஸ்கெட்ச் புக்கும் எடுத்து மேலே வச்சுருக்கேன். எடுத்து பார்க்க போகிறேன். இப்போ இருங்க. பரவாயில்ல தான். ரொம்ப இப்படி மவுண்டைன் மாதிரி ஹிமாலயாஸ் மாதிரி ரொம்ப மேலே ஏறி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. ஹிமாலயாஸ் இங்கே இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இங்கே இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஸ்கெட்சிங் அம்பம். கைஸ் இப்போ தான் நான் வந்து கேரக்டர்ஸே முடிச்சிருக்கேன். கேரக்டர்ஸ்க்கே ஷேடிங் இப்போ தான் முடிச்சிருக்கேன். அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுதான் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. கேரக்டர்ஸோட ரிசல்ட் மட்டும். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நடுவில் வந்து நான் சாப்பிட போகும்போது பாஸ் பண்ணிட்டு போனேன் வீடியோவை. அப்புறம் நான் வந்து பார்த்து பாஸ் பண்ணதை திரும்ப ப்ளே பண்ண மறந்துட்டேன் போல். வீடியோவே எடுக்கலை. அது கொஞ்சம் அந்த ககையாமாக்கெல்லாம் வீடியோவே எடுக்கலை. அது ஹினாட்ட கொட்டும் தான் வீடியோ வரும். ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறேன் எப்படியோ. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட். இப்போ ஏற்கனவே டைம் என்னென்னா 4:35 ஆச்சு. எந்திரிச்சிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நேற்று அனிமே பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா 11 மணி. 11 மணிக்கு எதுக்கு பார்த்துக்கிட்டு ஏதாவது 24 ஹவர்ஸ் வீடியோவே அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் இப்போ எந்திரிச்சு பார்த்தா நம்ம 10 மணிக்கு காமிச்சோம். இப்போ நான் எந்திரிச்சு பார்க்கும்போது டைம் 7 மணி. அப்போ எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். என்னோடய செவரில் மாட்டு தானே வச்சுருந்தேன். அது டேரெக்டாக செவரில் மாட்டினா பீஸ் டேமேஜ் ஆகிடும்னு நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இது பாதுகாக்கணும்ல, அதனால இதுக்கு வந்து ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே போடணும். இதுதான் ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே. இதை வந்து ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலே வச்சு இப்படி அடிச்சிட்டா இப்படி ஒரு லேயர் ஃபுல்லாக அடிச்சிட்டா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் மேலே. அது வந்து இதை பாதுகாக்கும். அழுக்கு போட்டாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை. அதுக்கப்புறம் நான் அந்த ஐடியாவை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செவரில் மாட்டுறேன்னு. ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐடியாவை அது இப்போ காஞ்சிட்ருக்கு. அதுக்கு ஒரு 6 ஹவர்ஸாவது தேவைன்னு நினைக்கிறேன் மாட்டுறதுக்கு முன்னாடி. நான் டெமோ மாதிரி ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை நான் ஒரு சிம்பிளாக ஒரு பேப்பர் வச்சு காட்டுறேன். இதுதான் பேப்பர். நான் இந்த பேப்பரில் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் இது இப்படி ஒரு ஹூக் போட்டேன். அந்த ஹூக்கை இப்படி மாட்டி விட்டு இப்படி இருக்கும். இதை இப்படி கீழே இறக்கி விட்டால் இப்படி தொங்கும். இல்லை இதுக்கு ஒரு கயர் கூட போடலாம். இதான் கைஸ் ஃபைனல் அவுட்கம். கரெக்டாக நம்மளோட 24 ஹவர்ஸ் முடியுது. நான் சைனை போட்டு முடிக்கும் போது கரெக்டாக முடிச்சிட்டோம். அதனால் நம்ம 24 ஹவர்ஸ் முடிஞ்சு. see you in the next video. sayonara guys.